அனைவருக்கும் வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கான கல்வி நிதி தரப்படும் என்று கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் செயல் மிகவும் கண்டனத்திற்குரியது. இதனை எதிர்த்து திமுகவும் சரி அதன் கூட்டணி கட்சிகளும் கடும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், ஏன் திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட்டுட்டு அந்த நிதியை வாங்கிட்டு வரலாமே, இதனால என்ன ஆகிட போகுது, நம்மளுடைய பிள்ளைகளும் சேர்த்து ஒரு மொழியை தானே படிக்க போகிறாங்க, இந்தி மொழியை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது தவறே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவானது எந்த ஒரு மொழிக்கும் எதிரி அல்ல. இந்தியை திமுக கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று எந்த இடத்துலையும் பதிவு பண்ணலை. மாறாக இந்தியை கட்டாய கல்வியாக திணிப்பதுதான், கட்டாய பாடமாக ஆக்குவதை தான் திமுக எதிர்க்கிறது. இதை பெற்றோர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேணும். சரி, இந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியினால் அவர்கள் சாதித்த உயரம் என்ன? உலக அரங்கில் இந்தியினால் அவர்கள் சாதித்தது என்ன? அதில் அறிவியல் கட்டுரைகள் இருக்கா, இல்லை ஆய்வு கட்டுரைகள் இருக்கா, இல்லை பெரிய பெரிய அறிஞர்கள் இந்தியில் எழுதியிருக்கிறாங்களா? இப்படி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா இது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற இந்தி மொழியை நம்ம ஏன் போய் படிக்கணும்? தேவைன்னா அதை நம்ம கற்றுக்கலாம். சரி, இந்தி பாடத்தை உத்தரப்பிரதேசமும் சரி, பீகாரும் சரி, குஜராத்தும் சரி தாய்மொழியாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க அந்த பாடப்பிரிவில் எந்த நிலையில் இருக்காங்க தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 4 வருஷத்து ஆய்வறிக்கையில் வருடத்திற்கு இந்தி பாடப்பிரிவில், அதாவது பொது தேர்வில் இந்தி பாடப்பிரிவில் வருடத்திற்கு சுமார் 8 லட்சம் பேர் தோல்வி அடைகிறாங்க. அடுத்தது குஜராத்துக்கு வாங்க. குஜராத்தில் ஒரு 100 பேரில் கிட்டத்தட்ட 33 பேர் பொது தேர்வில் இந்தி பாடப்பிரிவில் தோல்வி அடைகிறாங்க. இவர்களுடைய நிலை என்ன? இவர்களுடைய எதிர்காலம் என்ன? இவங்களுடைய எதிர்காலம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்து இங்கே கட்டட தொழிலும் கூலி தொழிலும் பானிபூரி விற்கிறமாக தான் இவங்களுடைய நிலை இருக்குது. இதை முன்னேற்றத்துக்கு இந்த பாஜக அரசு எதனாவது முன்னெடுப்புகள் எடுத்ததா? அவங்க தோல்வி அடைகிறாங்க, அவர்களை எப்படியாச்சும் அதை தேர்ச்சி அடைய செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கா? இதற்கெல்லாம் முயலாத அரசு இங்கே தமிழகத்திற்கு வந்து 3வது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கோங்கன்னு திணிக்க நினைக்கிறதுக்கான, இதுக்கு ஆர்வம் காட்டுறதுக்கான நோக்கம் என்ன? இது எல்லாத்துக்கும் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RSS சங்க பரிவார் கும்பலுடைய நோக்கம்தான் இந்த சமஸ்கிருதத்தை திணிக்கணும். அதுக்கு முதல் படி தான் இந்தி. சரி, இந்தியில் தேசிய கல்விக் கொள்கையில் மொழி கொள்கை தான் இப்படி இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது சிறப்பம்சம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்களுடைய ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க, டார்கெட். அந்த டார்கெட் பாருங்கள், 2030க்குள்ள 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேர்றவருடைய மாணவர்களுடைய விகிதம் இருக்கு இல்லையா, அதை 2030ல் 50% எட்டுமா. ஆனால் நம்மளுடைய தமிழகத்துடைய தற்போதைய நிலை என்ன தெரியுங்களா? இப்போவே 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேருகின்ற மாணவர்களின் விகிதம் நம்ம 50% தாண்டிட்டோம். இன்னும் 6 வருஷம் கழிச்சு இவங்க இந்த நிலையை அடைய போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கல்விக் கொள்கையை தான் அவங்க பின்பற்றணுமே தவிர்த்து அவங்க கல்விக் கொள்கையை பின்பற்றுறதுக்கான எந்தவித காரணங்களும் அவங்களால சரியாக சொல்ல முடியல. இதெல்லாம் நம்ம சொல்லி எதிர்த்ததுக்கப்புறம் அவங்க வேற ஒரு மாறுவேடம் போடுவாங்க. என்ன வேடம் தெரியுங்களா? தனியார் பள்ளிகளெல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஏழை மாணவர்கள் ஹிந்தி கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. கற்றுக்கிட்டோம். ஏன் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி மட்டும்தான் கற்றுத்தராங்களா? நீச்சல் கூட தான் கற்றுத்தராங்க, குதிரை ஏறுறது கூட தான் கற்றுத்தராங்க. ஏன் சொல்லுங்கள், நீச்சல் கற்றுக் கொடுங்கன்ற கோரிக்கையை வைங்களேன். அது வைக்க மாட்டாங்க. ஏன் ஏழை குழந்தைகள்லாம் நீச்சல் கற்றுக்கக்கூடாதா? இந்தியை விட நீச்சல் கற்றுக்கிட்டா அது உயிரியே காக்குமே, அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கல்வி நிதின்றது முக்கியமான மொழிக்கு மட்டும்தான் ஒதுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். முக்கிய மொழி, அடிப்படை மொழி என்பது தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு போதும். இந்தி என்பது அந்த அடிப்படை மொழியில் வராது. இந்த உலக மொழி, உலகத்திற்குரிய கலந்துரையாடல்களுக்கு ஆங்கிலம் என்பது போதுமானது. இதை தவிர்த்து எங்களுக்கு வேறு எந்த மொழியும் தேவையில்லை. எங்களின் தாய்மொழி தமிழும் அதற்கு இணையாக இருக்கிற உலக அளவில் நாங்கள் கலந்துரையாடக்கூடிய ஆங்கிலமும் எங்களுக்கு போதும். ஒட்டுமொத்த அதிகாரத்தையும்
ஒரே புள்ளியில் குவிக்க நினைக்கும் பாஜக அரசு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இந்த தமிழ் மண்ணில் உங்களால் மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற முடியாது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.